திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு கோவையார் என்னும் நூலை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்று கூறி அமைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. சாம்பு சிவையா வாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நன்றிங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வாழப்பாடி சித்திராமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம் சாமி. திருமுறை கோயில் அடைதல். அடியேன் படிக்கிறேன். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் போங்கும் முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டிரவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம்.
அடுத்து திருமுதை கதவு திறக்க சிவ ஜான்சி முருகன் வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கிக்கிறேன். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி சங்கரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். நமச்சிவாய. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோசம் மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 381வது நாளாக திருவாசகம் முடித்து திருக்கோவையார் நேற்று வரை 106 பதிகம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு 107வது பதிகம். முதல் பாட்டு ஐயா பாடுவார். இந்த பாட்டுக்கு ஏன்னா இப்ப படிச்சுனே போறோம், ஏதாவது ஒரு பாட்டுக்காவது விளக்க சொல்றேன். இந்த பாட்டுக்கான விளக்கத்தை இன்னைக்கு சொல்லலான்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு சுயநலம் உண்டு. ஏன்னா அது கழுக்குன்றம் பத்தி அதுல ஒரு செய்தி வருது. அதனால அந்த செய்தி இன்னைக்கு வச்சுக்கலாம். முதல் பாட்டு ஐயா சாம்பசிவ பாட்டு படிப்பாங்க, அப்புறம் விளக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பணியாபரணன் பணியே என்றும் 107 மாணிக்கவாசகர் போட்டீங்க. ஓ சரி சரி சரி. நீங்க சொல்லிட்டு சொன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது படிச்சுட்டு மணிவாசகர் நேற்று சொன்னீங்க திருக்கோவையார் ஆடும் பாடும்போது போட்டி பாடிட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்கு. நீங்க அதனால முதல்ல ஆரம்பிச்சறியா தெரிஞ்சிட்டோம். அடியார்களை போற்றி விட்டு ஆண்டவனத்துல போற மாதிரி திருவாசகம் திருக்கால் மணிவாசகரை போற்றி விட்டு உள்ளே நாளிதான். வாழ்க வாழ்க. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். பணியாபரணன் பணியே என்றும் பணியா உருகி பல பாமாலை அணிவித்து அரணார் அடிசேரன்பர் மணிவாசகர் மாமலர்த்தால் போற்றி. திருக்கோவையார் பாடல் எண் 107, அதிகாரம் 12, 18வது பாடல். அறியால் போன்று நினைவு கேட்ட. திருச்சிற்றம்பலம். விண் இறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்கார் இருவர் கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. விண் இறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்கார் இருவர் கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று
தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. நன்றிங்க. சிற்றம்பலம். திருக்கோவையாருக்கு என்ன சிறப்புன்னா, அவரவர் காணுகிற பாணியிலே அதுக்கு பொருள் அமையும்னு சொல்லுவாங்க. ஆரணம் காண் என்பரு அந்தணரு ஆகமத்தின் காரணம் காண் என்பரு காமுகரு காமனன் உலதென்பரு ஏரணங்கான் என்பரு எழுத்தென்பரு என்புலவோர் சீரணங்காய சிற்றம்பலக்கோவையை செப்பிடினே. அந்த சிறப்பு பாயிரம் பாட்டு. அதனால திருச்சிற்றம்பலருக்கு 5 வகையாக பொருள் காணலாம் என்று அந்த 5 வகையா சொல்லியிருக்கார். ஆரணம் காண் என்பர் அந்தணர் ஆகமத்தின் காரணங் காண் என்பர் காமுகர் காமனன் நூலதென்பர் ஏரணங்கான் என்பர் எடுத்தென்பர் என்பலவர் என்று 5 வகையில பொருள் சொல்லலாம்னு அந்த சிறப்பு பாயிரம் சொல்லுது. ஆனா பொதுவா 2 தான் சொல்லுவாங்க. ஒண்ணு உலகியல் நிலை, இன்னும் அருளியல் நிலைன்னு அதை அந்த 5ஐயும் 2ல கொண்டு போய் சுருக்குவார்கள். அந்த வகையில நாயகன் நாயகி பாவத்தில பெருமானை நாயகியாக கொண்டு தன்னை நாயகனாக பாவித்து தலைவியை தேடி தலைவன் வருதல், அதற்கு தோழி துணை புரிதல் என்ற வகையில அந்த சொல்லுக்கெல்லாம் பொருள் கொண்டு போவார்கள். திருக்கோவையார உரை சொல்றவங்க எல்லாம். அது உலகியல் நிலை. அருளியல் நிலையில பெருமானை குருவாக பாவித்து நம்மை அடியனாக பாவித்து குருவை தேடி அடியார் போகிற போது அந்த குருவே எதிர் வந்து ஆட்கொள்ளுதல் என்ற நிலையில அது அருளியல் நிலையில அதை பொருள் சொல்லுவார்கள். இந்த 107வது பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. அதனால இந்த இடத்துல சொல்லலான்னு. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்கார். விண்ணிறந்தார் யாரு? அயன் என்ன பண்ணாரு? இதுவா அன்னப்பறவையாக விண்ணை நோக்கி பறந்தார். பெருமானுடைய திருமுடியை காணவன்பதற்காக அவர் விண்ணிறந்தார். நிலம் விண்டவர் பன்றி ஒருவர பூமியை தேடி திருவடியை தேடி போனார். அந்த இருவர் விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்கார் இருவர். அந்த இருவர் யாரு? திருமாலும் பிரமனும். அப்படி போகிற போது கண்ணிறந்தாரு தில்லை அம்பலத்தார். கண்ணிறந்தார் யாரு? நம்முடைய தில்லை கூத்தன். என்னத தில்லை அம்பலத்தார்னு சொல்றார். ஏன் அவர் கண்ணிறந்தார்னா அவர் நெற்றிக் கண்ணை உடையவர். அந்த நெற்றிக்கண் எதுக்கு அடையாளம்? தீக்கு அடையாளம். வலக்கண் சூரியன் என்றும் இடக்கண் சந்திரன் என்றும், நெற்றிக்கண் தீ உரு அக்னி என்றும் சொல்லுவார்கள். அந்த கண்ணிறந்தார் அவர் அந்த காமனை காலால் காய்ந்தபுறார். அதனாலே அவர் கண்ணிறந்தார் என்று சொல்லப்படுவார். அவர் இருக்கிற இடம் எது? தில்லை சிற்றம்பலம் மட்டுமல்ல, திருக்கழுக்குன்றமுத்திலையும் அவர் இருக்கிறார். ஏன்னா அங்கதான் அவருக்கு நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு எதிர் வந்து காட்சி கொடுத்தார். பாடல்தோறும் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, வந்து காட்டினாய் கழுக்குன்னு 7 பாடல் பாடியிருக்கிறார். அதனால அந்த கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றின் நின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். அந்த கழுக்குன்றத்துல அது மலைப்பகுதி. அதனாலே அங்க சந்தன மரங்கள் எல்லாம் இருந்தனவாம். அதனாலே அதை சந்தன சோலை என்று சொல்வார்கள். ஆனா இப்ப ஒன்றும் சந்தன மரம் ஏதும் இல்லை. ஆனா அந்த காலத்துல இருந்திருக்க வேண்டும், மணிவாசகர் காலத்துல. அதனால அந்த கழுக்குன்று நின்று தன்னருந்தாது இவர் சந்தன சோலை பந்து ஆடுகின்றார். தாது என்பது இங்கே தாதியர் என்ற சொல்ல தோழிகளை குறிக்கும். அதனால்தான் அரியாள் போன்று நினைவு கேட்டல் என்று அந்த தோழியர்கள், தலைவிக்கு தோழிகள் பல பேர் இருப்பார்கள். சந்தன சோலை பந்து ஆடுகின்றார் எண்ணிறந்தார். அந்த தோழிகள் பல பேர் இருப்பாங்க.
அந்த தோழிகள் மூலமாகத்தான் தலைவியை சந்திக்க இயலும். அதனால பலகால் வந்து வந்து தலைவியை சந்திக்கணும் போகும்போது அந்த தோழிகளிலே உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு தலைவனிடத்துல கேட்கிற மாதிரி இந்த பாட்டு அமைச்சிருக்கார் என்று உலகியல் பொருள் சொல்லுவார்கள். தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். தலைவி சோலையில வந்து பந்தாட்டம்லாம் ஆடுகிறார் பெண்களோடு தோழிகளோடு சேர்ந்து. தோழிகள் பல பேர் இருப்பார்கள். அந்த தோழிகளிலே உனக்கு யாரை பிடிக்கும், ஏன்னா அவன் மூலமா ஈஸியா தலைவியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு தலைவன் தலைவியை தேடி வருகிற போது தோழிகளை அணுகுதல், தோழி வழியாக தலைவியை அடைதல் என்ற வகையிலே உலகியல் நிலையில பொருள் சொல்லுவார்கள். ஆனால் இதையே அருளியல் நிலையிலே நின்று பார்க்கிற போது அருளியல் உலகத்திலே அந்த சந்தன சோலை என்பது சிவனை குறிக்கும். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. அந்த சிவமாகிய அவள் கருணையின் அடையாளமாக நாயகியாக கழுக்குன்ற நாயகி என திரிபுர சுந்தரி என்ற பெயரிலே பெண்ணின் நல்லாக அமர்ந்திருக்கிறாள். அவருக்கு பெண்ணின் நல்லாள்னு பேரு. அந்த தேவாரத்துல எல்லாம் திரிபுர சுந்தரி இப்ப பேர் வச்சிருக்காங்க. ஆனா பெண்களை பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகைன்னு பெண்ணின் நல்லாள்னு பேரு. அந்த பெண்ணின் நல்லாளாகிய அந்தக்கு அவளை அடைவதற்கு இறைவன் நமக்கு கொடுத்த கொடையாகிய ஐம்பொறிகள், அந்த ஐம்பொறிகள் வாயிலாக ஐம்புலன்களை அனுபவிக்கிறாக. இங்க தலைவியாகிய அந்த கருணையை அடைவதற்கு நமக்கு துணை, இறைவனுடைய கருணையை பெறுவதற்கு நமக்கு துணை செய்கிற தோழியாக நம்முடைய ஐம்புலன்களை பெருமான் தந்தான். இந்த ஐம்பொறிகளிலே உனக்கு எதை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எங்க நடராஜையாவுக்கு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்ப நடராஜாவுக்கு கண்ணு தான் பிடிக்கும். ஏன்னா அவரு 2 கண்ணையும் கொண்டு போய் பூர்வ மத்தியில நெட்டை குடலை டெய்லி செஞ்சுங்கிறார். இன்னைக்கு 81வது நாளாக. அதனால கண்ணிறந்தார். இந்த கண் என்பது சந்திரனும் சூரியனும் அக்னியுமாகிய முக்கள். செவி பலவையா கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, புடிச்சு போச்சு. மூச்சு கண்டதை நுகர்ந்து தலைவலிதான் வந்துடுச்சு. வாய் பேசி பேசி இதாயிடுச்சு. அதனால இந்த கண்ணுதான் நமக்கு இது. கண்கால் கண்மின்களோ என்று அந்த கண்ணை கொண்டு போய் பூர்வ மத்தியில சொல்லணும். இடக்கண்ணும் வலக்கண்ணையும் சேர்த்து அது சொல்லணும் சொல்றாரு. அந்த நெட்டை கூடல் என்ற செய்தியை சொல்ற பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். கழுக்குன்றத்து பெருமானை நோக்கி தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலரிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டம்மாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற காவார்ந்த பொழிற்சோலை காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனது. அந்த கழுக்குன்றத்து உச்சியானை எப்படி சொல்லுவார்கள்? கண்ணுதலான் என்று சொல்லுவார்கள். ஞானசம்பந்தருடைய பாட்டுல கடைசி பாட்டு அது அப்படிதான் இருக்கும். கண்ணுதலான் காதல் செய் கோயில் கழுக்குன்றை நன்னிய சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பண்ணியல்பால் பாடிய பத்தும் இவை வல்லார் புண்ணியனாய் விண்ணவரோடும் புகுவார் என்று அந்த கண்ணுதலான் என்பது அததான் நம்ம நடராஜையா அன்னைக்கு ஒரு நாள் மாடசாமின்னு சொல்லி காட்டினார். கீழகிற 2 மேல 1 அத மாடசாமின்ற பேரால சொல்லி காட்டினார். அது அதனால அங்க அது உச்சியில இருக்கிறது, 2ம் கீழே இருக்குது, அது மேல இருக்குது. அதனால அந்த கண்ணிறந்தார் ஆகிய கழுக்குன்ற பெருமான் எண்ணிறந்தார் அவரு யார் கண்ணதோ மன்ன நின்னருளே என்று அந்த தலைவனுக்கு அந்த 5 தோழிகளிலே யாரை பிடிக்குங்கிற மாதிரி ஆன்மாக்களிலே அந்த ஐம்பொறிகளிலே நமக்கு யாரை பிடிக்க வேண்டும்? கண்ணை பிடிக்க வேண்டும். அதனால்தான் செக்கிழார் பெருமான் சுந்தரர் வந்து சிற்றம்பல பாடும்போது எப்படி பாடினார்? 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு பாடினார்.
அளப்பரும் கரை தில்லை அம்பலத்தான் அல்லவா, அந்த தில்லை அம்பலத்தானை நோக்கி சுந்தரர் பாடினாரா, மடித்தாடும் அடிமக்கணின்றியே மனநே நீ வாடும் நாளும்னு பாடும்போது அவருடைய சூழல் எப்படி இருந்தது என்பதை சொல்லி காட்டுகிற போது சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லுவார், 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் துளைத்து மறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அதனால அந்த கண்களே கொள்ள வேண்டும் என்றால் அந்த கண்களா எப்படி கொள்ளணும்? நிட்டையின் மூலமாக கொள்ள வேண்டும். அந்த நிட்டை எப்படி அமையும்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதுக்கப்புறம் அந்த நிட்டை கூடல் அமையும். அதனால அந்த கண்ணிறந்தாராகிய கழுக்குன்றத்துல அவன் கண்ணுதலான இருக்கிறான். நாமும் அந்த கண்ணுதலை அடைய வேண்டும் என்ற வகையிலே பெருமானுடைய கருணையை நெற்றிக் கண்ணிலே கொண்டு நிறுத்துகிற பாடலாக அதை கழுக்குன்றத்து பெருமானாக நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த திருக்கோவிலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். ஐயா, அந்த பாட்டு இன்னொரு முறை படிங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். விண்கிறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்கார் இருவர் கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னரும் தாது இவர் சந்தன சோலை பந்து ஆடுகின்றார் என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. நன்றிங்க. இந்த பாடலை பலகால் பாட கேட்டால், சிந்தித்தால், தெளிந்தால் நிட்டை கூடல் என்பது தானாக அமையும். நான் நிட்டை கூடுறேன் என்று சொல்வதல்ல. நிட்டை என்பது நான் செய்வதல்ல. நான் செஞ்சா அது நிட்டைன்னு பேர் இல்லை. நான் செஞ்சா என்ன பண்ணும்? என்னுடைய மனம் ஒரு குரங்கு அங்க இங்க பாயும். ஆனால் கூடல் என்பது தானாக அமைய வேண்டும். அதற்கு துணையாக இருப்பது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். கேட்டலுக்கான இது நான் சொல்லதெல்லாம் கேட்டா அறியாமை தான் வரும். ஏன்னா அறியாமையின் அடையாளமாக ஆன்மா இருக்கிறது. அதனால நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடையாகிய அந்த திருமுறைகளை கேட்ட, அதிலே சிந்தித்தல், அதிலே தெளிதல். அந்த தெளிவு வந்தால் நிட்டை கூடல் என்பது தானாக அமையும் என்ற வகையில இந்த பாடலை நம்முடைய மணிவாசக பெருமான் தில்லை அம்பலத்தானே கழுக்குன்றத்திருக்கிறான், அவன் கண்ணிறந்தான். அந்த கண்ணிறந்தான் எப்படி இருக்கிறான்? விண்ணிறந்தானாகிய திருமாலுக்கும் நிலம் விண்டவராகிய இருக்கும் எட்டாத பெருமானாக, யான் எனது என்ற செருக்குக்கு எட்டாத பெருமானாக இருக்கிறான். அவனை அடைவதற்கு துணை செய்வதாக ஐம்பொறிகளிலே கண் நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்கிற நிலையில அந்த கண்ணுதான் நம்மை நெட்டையிலே கொண்டு போய் செலுத்தும், புருவ மத்தியிலே கொண்டு போய் இலாடத்தானத்திலே செலுத்தும். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ. அந்த எண்ணிறந்தார் யாரு? அந்த ஐம்பொறிகள் வாயிலாக நாம் ஐம்புலன்களை அனுபவிக்குமாறாக பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதினால் அந்த அஞ்செழுத்தின் மூலமாக நம்முடைய கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாது என்ற சீவ உபாதியை ஒழிக்கும். அதுதான் நெட்டை கூடல் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அதனால இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து இந்த பாட்டை ஆளுக்கு ஒரு வாட்டி படிச்சா திருக்கோவார் படிச்சா புண்ணியம் வரும்னு எங்க ஐயா சொல்லுவார். வாழ்க வாழ்க. படிங்க 107வது பாட்டு. நடராஜ ஐயா வாங்க. சிவாய். நன்றிங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா. விண்ணிறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்கார் இருவர். அந்த மெட்டில் பாடுங்க.
கடையவனேனை கருணையினாற் கலந்தாண்டு கொண்ட வெண்ணிறந்தா நிலம் வெண்டவர் என்று மிக்கார். சரிங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்கார் இருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று, தன்னரும் தாதிவர் தந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணரோ மன்னனின் அருளே, தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணரோ மன்னனின் அருளே. நெட்டை குடலுக்கான மிகச்சிறந்த பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். இந்த பாடலை பாட பலகால் கேட்டு 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 சிந்தித்து 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 தெளிந்தால் நெட்டை குடல் என்பது தானாக அமையும். அவன் கண்ணிறந்தான், அந்த கண்ணிறந்தானை நாம் அந்த நெற்றிக் கண்ணை பெருமானை நாமும் சேர்ந்து அடையலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பாடுங்க. சிவ புனிதவதி அம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. திருக்கோவையார் பெற்ற புண்ணியம். திருச்சிட்டம்பலம். வெண்ணிறந்தார் நிலம் வெண்டவரென்று மிக்காரிருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று, தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே, விண்ணிறந்தார் நிலம் வெண்டவர் என்று மிக்காரிருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று, தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த கண்ணிறந்தான் என்பவன் தில்லை அம்பலத்தான். அவன் கழுக்குன்றில் இருக்கிறான். அந்த கழுக்குன்றத்திலேதான் அந்த பெருமானுக்கு வந்து காட்டினான். அதனால அங்கிருந்து நேர கழுக்குன்ற நேர தில்லைக்கு போய் அங்கு போய் அமர்ந்தார். அங்கேதான் பெருமான் இவரிடத்திலே திருவாசகத்தை பாடச் சொல்லி அதை அப்படியே எழுதி கொண்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடின திருக்கோவையாரும் பாடி அந்த ஆனி மக நன்னாளிலே அதை திருக்களிற்றில பெக்க மறுநாள் ஆனி மகத்தில அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அதை கண்டெடுத்து அது பொருள் கூற, அந்த பொருள் கூறிய அந்த பொருள் எது? பெருமான் தான் பொருள் என்று பெருந்துரை புகுந்த பேரின்ப வெள்ளம் புழிய புனிதன் முடிந்த வாசகமே வாசகம், அதற்கு வாச்சியம் தூசகல் அல்குல் வேய் தோளிடத்தவனே என்று பெருமானை சுட்டி காட்ட அங்கிருந்து சோதியில் வர அந்த சோதியிலே கலந்தார் என்று மணிவாசருடைய வரலாறு. அதனாலே அந்த தில்லை கூத்தான் திருக்குன்றத்திலிருந்து பெருமானை நேராக தில்லைக்கு அழைத்து திருவாசகத்தை எழுதச் செய்து அதன் மூலமாக இந்த திருக்கோவையாரை விரும்பி கேட்டு எழுதினான். பாவையை பாடியவாய் பாடி விரும்பி கேட்டு எழுதினான். அந்த கண்ணுதலான நினைத்தால் நாமும் பெருமானுடைய திருப்புகழை கேட்கவும் சிந்திக்கவும் தெளியவும் நெட்டை கூடவும் வாய்ப்பாகும். நன்றி நன்றி நன்றி. அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்கார் இருவர், விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்கார் இருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றி நின்று, கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று, தன்னரும் தாதிவ சந்தன சோலை பந்தாடுகின்றார், தன்னரும் தாதிவ சந்தன சோலை பந்தாடுகின்றார், எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மற்ற நின்னருளே,
எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்கார் ஏறுவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னரும் தாதிவ சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. நின்னருளே. நன்றி ஐயா. திருக்கழுக்குன்றம் சந்தன சோலையாக இருந்தது. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. அந்த சந்தன சோலையிலே நாம் சிந்தனை செலுத்தினால் எளிதாக நிட்டை கொள்ளலாம். வாழ்க வாழ்க. சொக்கமாலமாக. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் விண்டவர்க்கென்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னருந்தாதேவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னருந்தாதேவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. பெருமானுடைய கருணைதான் சக்தி. அதனால அங்க பிரமபுரத்திலே பால் கொடுத்தாரே ஞான சம்பந்தருக்கு, அந்த சக்திக்கு என்ன பேரு? திருநிலை நாயகின்னு பேரு. அந்த திருநிலை நாயகியை ஞான சம்பந்தர் எப்படி அழைத்தார்? பந்து சேர் விரலாள் என்று அழைத்த ஒரு பாட்டு இருக்கும். பந்து சேர் விரலாள் உமை பங்கரும் பந்து சேர் விரலாள் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு அடிக்கடி அந்த அம்பாள் துதியில அந்த பாட்டை சொல்லி பாடுவாங்க. பந்து சேர் விரலாள் பவளத்து வருவாயினாள் பனிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழாள் மலை மாதொடும் ஆதிப்பிரான் வந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தை செய்திரஞ்சி சீர்பொழி புந்தராய் போற்றுதுமன். ஆக அம்பாள் என்ன பண்ணலாம்? தோழிகளோடு சேர்ந்து பந்தாடுகின்றார். அதுதான் அவருடைய கருணையின் அடையாளம் என்று சொல்லி இங்கே சந்தன சோலை பந்தாடுகின்றார் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. இந்த சந்தன சோலை என்பது சிவத்தை குறிக்கும், பந்து என்பது சக்தியை குறிக்கும். ரெண்டும் சேர்ந்தா சிவசக்தியாகிய அம்மையப்பன். அம்மையப்பா ஒப்பிலாமணியே. வாழ்க வாழ்க. தனலட்சுமி 107வது பாட்டுமா? 107வது பாட்டு. திருக்கோவையில 107வது பாட்டு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றி நின்று தன்னருங்காதிவ சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றி நின்று தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இங்க மன்ன என்பது உலகியல் நிலையில அந்த மன்ன என்ற சொல் தலைவனை குறிக்கும். அந்த தலைவன் தலைவியை நோக்கி போகிற போது
அந்த தலைவியோட கருணை நமக்கு வேண்டும் என்று தோழிகளை ஆடுகிறார். அதனால அந்த தந்தனச்சோலை பந்து ஆடுகின்ற அந்த தோழிகள் நமக்கு ஐம்புலன்களாக அமைந்திருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துகிறவர்களே உலகிலே பயன்படுத்தினால் அது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அந்த பூதங்கள் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் நமக்கு உலகிலே செலுத்தும். அதையே கண்ணிலே கொண்டு போய் செலுத்தின்றால் அது பெருமானுடைய திரு நாமமாகிய அஞ்செழுத்தின் மூலமாக அதை நம்மை அருளியலிலே கொண்டு போய் செலுத்தும். அதுதான் மன்ன நின்னருளே என்று சொல்லி அந்த அருள் என்பது அஞ்செழுத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பட்டமல்லம்மா வாங்க. சிவாய். திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் வெண்டவர் என்று மிக்கார் இருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று, தன்னருந்தார் இவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார், என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. விண்ணிறந்தார் நிலம் வெண்டவர் என்று மிக்கார் இருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று, தன்னருந்தார் இவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார், என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை நம்ம பாடுறோம், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்ல விட நாம் பாடல, மணிவாசக பெருமான் நமக்காக பாடுகிறார். அத சிவபெருமான் தன் கைப்பட எழுதி கொண்டார். ஆக மணிவாசகர் பாடுகிறார், பெருமான் கேட்கிறார், நான் வெறும் ஒரு கருவியாயிருந்து வாயசைக்கிறேன். அப்படி என்னை கருவியாக பயன்படுத்தி கொண்ட பெருமானுக்கு நன்றி சொன்னால் அந்த நன்றியின் அருளாலே பெருமானுடைய கருணை நம்மை தேடி வரும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய சாரமாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. நின்னருந்தார் நிலம் வெண்டவர் என்று மிக்காரிருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று, தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார், எண்ணிருந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார், எண்ணிருந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. சிவசிவ. யான் எனது என்ற செருக்க ஒழிக்கிற மாதிரி மணிவாசக பெருமான் பாடுகிறார், என்னை வாயசைப்பாக்காக பெருமான் என்னை கருவியாக பயன்படுத்தி கொண்டார் என்ற நிலையில அடியார்கள் இந்த பாடலை பலகால் பாட நாமெல்லாம் கேட்டால் அந்த கேட்டலின் மூலமாக நமக்கு அதை பற்றிய பொருளை சிந்திக்கிற வாய்ப்பு வரும். பொருளை சிந்தித்தால் தெளிவு வரும். தெளிவு வந்தால் நிட்டை கூடல் தானாக அமையும். வாழ்க வாழ்க. கணபதி ஐயா வாங்க ஐயா. இருக்காங்களா? சிவாயிரம். அடியேன் படிச்சிடறேன் ஐயா. படிங்க படிங்க. நிலம் உன் விண்டவர் என்று மிக்காரிருவர், கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று, தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்து ஆடுகின்றார், என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னன் நின்னருளே. மணிவாசகருடைய வாக்குல ஒரு பாட்டு, புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாறு நின் மலரடி காண மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் பற்றினாய்.
பதையேன் மனம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை சிவனேன்னு பாடுவார். அதனால அதுல என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றின திருக்குறள் நான் பலகால் படிக்கிறேன்பா, பொருளே புரிய மாட்டேது, என்னென்னமோ சொல்றாங்க ஒன்னும் புரியல அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதை பாட கேட்டு சிந்தித்து தெளிந்தால் நெட்டை கூடலாம். வாழ்க வாழ்க. அடுத்தது கணபதியா வாங்கய்யா. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. ராணியம்மா இல்லையா? ராஜா பண்ணோன்னே ராணி பாட வேணாமா? அவங்க எதிர்க்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்கய்யா. சரி, அப்புறம் பாட கூப்பிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. இல்ல திருமண பந்தக்கால் சொல்லிட்டு தான் போயிருக்கான். சரிங்க சரிங்க சரி. பர்மிஷன் வாங்கி. வாழ்க வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர். விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர். கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இதுல தில்லை அம்பலத்தானையும் கழுக்குன்றத்தானையும் சேர்த்து பெருமான் மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அதனால அவ சந்தன சோலை பந்து ஆடுகின்ற போது அந்த சந்தன சாந்தின் சுந்தர போற்றி என்பது கழுக்குன்ற பெருமானையும் அடுத்தவரை சிந்தனைக்கரிய சிவமையாக தில்லை கூத்தனையும் குறிக்கும் என்றவாறு அத சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்று சொல்வதன் மூலமாக அந்த அம்பலத்தானையும் கழுக்குன்றத்தானையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. அப்பா அப்பா நமச்சிவாய. முதல்ல அந்த பட்டன் மறந்துட்டேன்பா, அதான்பா தவறி போச்சு. சரி சார். நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்க, இவைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவாத்த சித்தம் அடியார் பெருமக்கள் பாத போய் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சொந்த பத்திர பாஜ சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் ரூபதெய்வம் அக்ராமி ரூபதெய்வம் சமர்ப்பே. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க, மலரடி போட்டி போட்டி சிவா சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். மின்னிறந்தார் இளம்பிடைவர் என்று மிக்காரிருவர். கண்ணிறந்தாரில்லை அம்பலத்தார்கள் குன்றி நின்று தன்னுதாரியவந்தன சோலை பந்தாடுகின்ற. எண்ணிறந்தார் அவர் யார்களோ மன்னருளே. தன்னரும் தாரிவரந்தன சோலை பந்தாடுகின்ற. எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ நின்னருளே. நன்றி வணக்கம். பாகவா. எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. அந்த அருள் எங்க இருக்குது? நம்முடைய கண்ணுதான் இருக்குது. கண்ணுதான் கருணை வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த கருணை வெள்ளத்தை, அந்த அருளை கண்ணிலே காணலாம். அந்த கண்ணிலே காணுவதுதான் பெருமானுடைய புகழை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அம்மா வாங்க. விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர். கண் இறந்தா தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னரும் காதவ சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின்
நின்னருளே. என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னன் நின்னருளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்லி அந்த 400 பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டை பிடித்து கொண்டு அந்த ஒரு பாட்டை பலகால் சிந்தித்தால் நமக்கு 400 பாட்டுக்கும் பொருள். தேனூறு செஞ்சொல் திருக்கோவை 400ம் என் மனத்தே நல்கு என்கிற போது 400 பாட்டையும் சிந்திச்சுனே இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒன்றை சிந்தித்தால் அந்த ஒன்று நமக்கு 400 பாட்டுல பொருளையும் தானாக நம் உள்ளத்தை செலுத்தும். அதனால தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்கிற நிலை அந்த என்னை ஓர் வார்த்தையுள் படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு பாட்டை வச்சு சிந்திக்க அந்த 400 பாடலுக்குமான பொருளை பெருமான் நமக்கு எளிதாக நல்குவான் என்பதான் திருக்கோட முதல் பாட்டு. தேனூறு செஞ்சொல் திருக்கோவை 400ம் என் மனத்தே நல்கு. வாழ்க வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்கம்மா. சிவபுரம். திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் வென்றவர் என்று மிக்கார் இருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று தன்னருந்தாது இவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னன் நின்னருளே. வெண்ணிறந்தார் நிலம் வென்றவர் என்று மிக்கார் இருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்று நின்று தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னன் நின்னருளே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பந்துக்குள்ள காத்து அடைச்சாதான் அந்த பந்து ஆட முடியும் இல்லையா? பந்து ஆடுதல் எப்படி நடக்கும்? அந்த பந்துக்குள்ள காத்துனதான். காத்து போயிடுச்சுன்னா அந்த பந்து ஆட முடியாது இல்லவா? அதனாலே நாம் நம்ம உள்ள அந்த காற்றை வெளியிலே செலுத்தாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக பந்தை அடையாளமாக சொல்லுவார்கள். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர்கு ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து எத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செடுத்தும் என்பது மூச்சை அடக்குதல் என்பது உலகியலே பந்தாடுதல் அருளியலே உயிர்காற்றை உள்ளே நிறுத்துதல். வாழ்க வாழ்க. சிவாய நம்மையா. பாலசுந்தர அடியன் வாங்கயா. பாலசுந்தரையா. விண்ணிறந்தார் நிலம் வெண்டவர் என்று மிக்கார் இருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் கண்ணதோ மன்ன நின்னருளே. எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. அப்ப பந்து ஆடுகிற போது இது ஃபுட்பாலா பேஸ்கெட் பாலான்னு உலகியல் நிலை நினைக்கிறதுல அந்த காற்றை அடைத்தல் என்பது இடது மூச்சு வழியாக இழுத்து வலது முள்ளை நிறுத்துதல், அப்புறம் வலது மூக்கில் விடுதல். அப்ப வலது மூக்கால இழுத்து அப்புறம் இடது மூக்கில் இடையில நிறுத்துதல். அது ஏரகம் பூரகம் அப்படிலாம் சொல்லுவாங்க யோக நிலையில. அதனால பந்தாடுதல் என்ற காற்றடைத்தல் என்பது யோக நிலையின் ஒரு கூறு. அதன் மூலமாக நிட்டை கூடலாம். வாழ்க வாழ்க. குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. அடுத்தது ரயில்வே சித்ரா அம்மா வாங்க. சிவான பார்த்து சிற்றமலையா. மாணிக்காசு மகரடிகள் போற்றி போற்றி. பெண்ணிறந்தார் நிலம் என்றவர் என்று மிக்கார் இருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று தன்னாறு தாதிருவர் தன்னாறு தாதிருவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். என் இருந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே.
விண்ணிருந்தார் நிலவின்றவர் என்று மிக்காரிருவர் கண்ணிருந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்று நின்று தன்னாறு தாதிருவர் சந்தன சோலை கொண்டாடுகின்றார் எண்ணிருந்தார் அவர் யார் கனதோ என் மன்னனின் அருளே. தன்னரும் தாது இவர் சந்தன சோலை பந்து ஆடுகின்றார். சந்தனம் என்பது நாற்றம், நறு நாற்றம்னு பேரு. அதனால சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. வாங்க சித்ராமா, வாங்க ரயிலே சித்ரா. சிவாய ஐயா அடியன் கேட்டுக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலங்க. சந்தோஷம். ரயிலே பார்க்கணும், அதே பாட்டுக்கு திருக்காரம் கேட்கணும். வாழ்க. வசந்தி அம்மா வாங்க. வசந்தி. சிவாய பாடுறீங்கய்யா. விண்ணிறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்காரிருவ கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் காலு குன்றிலின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மண்ணின் அருளே. விண்ணிறந்தார் நிலம் விண்டலர் என்று மிக்காரிருவ கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றிலின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. நன்றிங்க ஐயா. சிவாய நமக. வாழ்க வாழ்க வாழ்க. சிந்தனை கரிய சிவமே போற்றி என்பது திருக்கழுக்குன்ற பெருமான். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. அப்புறம் சிந்தனைக்கரிய சிவம் என்பது தில்லை அம்பலத்தான் தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆரமுது அனாயி போற்றி. அந்த இன்றெனக்கு ஆரமுதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நமச்சிவாய வாழ்க. பின்னிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. அந்த எண்ணிறந்த அடியார்கள் நடுவில அந்த எந்த அடியார் எனக்கு பிடிக்கும்னா யார் பெருமானை நோக்கி பெருமானுடைய புகழை கேட்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ தெளிகிறார்களோ அவர்கள் அதன் மூலமாக நிட்டைகளோ அந்த எண்ணிறந்தார்களே அந்த அடியார்களை எனக்கு பிடிக்கும் என்று சொல்வதும் ஒரு மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. நித்திலாமா வாங்க. சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோமன் நின்னருளே. சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. கழுக்குன்றத்தை சந்தன சோலையாக பார்த்து சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்று மலைவலம் வந்து வணங்கினால் அந்த பெருமான் நம்மிடத்திலும் வந்து ஆட்கொள்வான், நம்மையும் கொண்டு போய் தில்லையிலே சேர்ப்பான். வாழ்க வாழ்க. அனைத்து அடியார்களையும் வணங்குகிறேன். விண்ணிறைந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்று நின்று தன்னரும் தாதிவ சந்தன
சோலை பந்தாடுகின்றார். எண்ணிருந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. நன்றி ஐயா. விண்ணிறந்தார் அவர்கள நிலம் விண்டவர் என்று பெருமான் நிலனாக இருக்கிறான், விண்ணாக இருக்கிறான். இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி பெருமான் எல்லாமாக இருக்கிறான் என்பதை அந்த விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்ற வழியில பெருமான் ஐம்பூதங்களாய் இருந்து அந்த ஐம்பூதங்கள் வழியாக நமக்கு ஐம்புலன்களை தந்து ஐம்பொறிகளை தந்து ஐம்புலன்களை அனுபவிக்க செய்கிறான். அதிலே நாம் உலகத்திலே ஆழாமல் பெருமானுடைய திருணமாக அஞ்செழுத்தை ஓதி அந்த கழுக்குன்ற பெருமானை சிந்தித்தால் அந்த கழுக்குன்ற பெருமான் நம்மை தில்லையிலே கொண்டு போய் சேர்ப்பான். மணிவாசகர் சேர்த்த மாதிரி நம்மையும் சேர்ப்பான், நாமும் மணிவாசகராகலாம். வாழ்க வாழ்க. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பெண்ணிருந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர். கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குண்டில் நின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. திருச்சிற்றம்பலம். மிக்கார் இருவர் யாரு? யான் என்ற செருக்கும் எனது என்றும் செருக்கும் உடைய மிக்கார். அந்த மிக்கார் தான் நம்மளை உலகிலே ஆழ்த்துகிறார்கள். அந்த அவர்களை வென்றால் நாம் என்ன பண்ணலாம்? அந்த விண்ணையும் மண்ணையும் கடந்து கழுக்குன்ற பெருமானுடைய அருளாலே தில்லையை அடையலாம். வாழ்க வாழ்க. வேற யாரும் இருக்காங்களையா? போரூர் செண்பவல்லியம்மா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? திருச்சிற்றம்பலம். விண் இறந்தார் விண்டவர் என்று மிக்காரிருவர். கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு கொன்றில் நின்று தன்னறுத்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. எண் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. நன்றி ஐயா. அப்போ பந்தாடுதல் என்பது அந்த மூச்சு காற்றை உள்ளே நிறுத்துதல்னா பந்தாடுதல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சிவசெல்வி அம்மா வாங்க. இருக்காங்களா? சிவாயிரம். இன்னும் யார் இருக்காங்க? எத்தனை இருக்காங்க? திருக்கோவையார்மா. திருக்கோவையார்ல 107வது பாட்டு இல்லைங்களா? அடுத்து மணிமேகலை அம்மா வாங்க. அடியார் அவர்களுக்கு திருச்சிற்றம்பலம் திருவிடை வணக்கம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. விண்ணிறந்தா நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர். கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுகுண்டில் நின்று தன்னருந்தாது இவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. திருச்சிற்றம்பலம். நம்மை தில்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமான் யாரு? கழுக்குன்ற பெருமான். ஏன்னா அங்குதான் பெருமானு என்ன பண்ணாரு? அடியார்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்ற என்று கழுக்குன்றத்திலே வந்து காட்டி தில்லைக்கு அழைத்து சென்றார். வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ராம்மா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர். கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு கொன்று நின்று
தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தாரவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. பந்தாடுகிற போது நல்ல காற்று வீசுற இடமா பார்த்து பந்தாடணும் இல்லையா? ஏன்னா ரூமுக்குள்ள விளையாட முடியாது இல்லையா? அதனால அது சந்தன சோலையா இருக்கணும். அந்த சந்தன சோலையா இருக்கிற அந்த கழுக்குன்ற பெருமானை சிந்தித்தால் அவன் நம்மை தில்லை சிற்றம்பலத்துக்கு கொண்டு சேர்ப்பான். வாழ்க வாழ்க. ஜான்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்காரிருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று, தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே, தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. கண்ணுதலான் யாரு? தில்லை கூத்தன்தான் கண்ணுதலான். கழுக்குன்ற பெருமான் வந்து காட்டியதனாலே அது திருவடித்தலம். அந்த கண்ணுடைய நெற்றி கண்ணை உடைய பெருமான் தில்லை கூத்தன். அவன் அந்த 2 திருவடியாலே நம்மை ஆட்கொண்டு அவன் அந்த இலாடத்தானத்தை கொண்டு வர தில்லை கூத்தனிடத்திலே கொண்டு சேர்ப்பான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நீளம் விண்டவர் என்று மிக்கார் இருவர், விண்ணிறந்தார் நீளம் விண்டவர் என்று மிக்கார் இருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பாலத்தார் கழுக்குன்றில் நின்று, தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார். எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னன் நின்னருளே, எண்ணிறந்தார் அவர் கார் கண்ணதோ மன்னன் நின்னருளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா, இது என்ன மெத்தட் தெரியுமா? கூத்துல மேடை நாடகத்துல நம்ம ஆள் வேஷம் போட்டு அர்ஜுன வேஷம் அதெல்லாம் போட்டிருப்பாருல்ல, கூத்து பாட்டு மாதிரி என்ன பண்ணிட்டாரு, கூத்து பாட்டு மாதிரி பாடிட்டாரு. கண்டுபிடிச்சாங்க. என்ன கூத்து? சங்கரையா வந்து சிவநேசர். அந்த சிவநேசர் என்ன பண்ணுவாருன்னா கைத்தொழில் நெசவு செய்வாரு. அந்த நெசவு தொழில் அதுக்குரியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சூரசம்மாரத்துல வீரவாகி வேஷம் கட்டுவாங்க. அது அவங்களுக்கு தான் உரிமை உடையது. அங்க பாடுற பாட்டு அது. கதை சஷ்டிக்கு பாடுற பாட்டு சூரசம்மாரம். ஆறுமுகரும் வீரவாகி எல்லாம் வேஷம் கட்டுறாங்க. ஆமா ஆமா ஐயா. ஆமா ஐயா. அந்த நவ வீரர்களுடைய அந்த மரபுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஒரே பெருமாளுடைய நவ வீரர்கள் மரபு. அதெல்லாம் சந்தத்தோட பாடுவாங்க. கூத்து பாட்டு அது வெறும் கூத்தல்ல. சூரசம்மாரன்றது வெறும் கூத்தல்ல, மும்மல. அது ஒரு மும்மல காரியம் இல்லையா? அந்த வகையில முதல்ல தாரகனை அழித்தார், அப்புறம் 3 பேர்களை அழிப்பார். அது மும்மல காரியம்னு அது சொல்லுவாங்க. அத நம்ம உலகில கூத்தாடி பாடுறோம். ஆனா அருளியல் நிலையில பெருமானுடைய திருக்கூத்து நம்மை அந்த மும்மல காரியத்துக்கு உதவும் என்பதற்கு அடையாளமாக செய்யப்பட்ட காரியம். அருமுக பெருமானுடைய வடிவில அமைந்த செயல் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நம்ம நிகழ்ச்சியில வர முதல் கூத்தாடி அவர் தாங்க ஐயா. வாழ்க இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ராணி அம்மாவா? இல்ல வெளிப்பட்டீங்க. ஆமா, பந்தகால் நடக்கும் ஐயா. நிலம் விண்டவர் என்று மிக்கவர் இருவர், கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று, தன்னறுத்தாது இவ சந்தன சோலை பந்தாடுகின்றார். என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே.
அம்மா போய் பதகால் நட்டு தான். பதகால் என்ன அர்த்தம் தெரியுமா? கால் என்பது பெருமானுடைய திருவடி, அதிலே நம்முடைய உறவை செலுத்துதல் தான் பந்தக்கால். அந்த கால்ல நம்முடைய பந்தத்தை செலுத்துதல் தான் பந்தக்கால். சரியா? சிவாயம் சிவாயம். நன்றி. 91 நம்பர் வரும். கிரண் படிக்கலாம் இருங்க. 91 நம்பர் 891 நம்பர் முடியுது. அம்மா இது வீடியோ ஆன் பண்ணீங்களா? பாடுறீங்களா? ஐயா பாடுறேங்க ஐயா. சரி, நீங்க கிரண் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தா நிலம் விண்டவர் என்றும் மிகாரிருவர் கண்ணிருதார் நில்லை தில்லை அம்பலத்தார் கழு குன்றி நின்று தன்னருந்தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ண தே மன்னனின் அருளே. நன்றி ஐயா. பந்தகால் நட்டதுல கால் எது? கழுக்குன்றம், அதுதான் திருவடி திருத்தலம்னு சொல்லுவாங்க. பந்தம் எது? தில்லை கூத்தம் தான் நமக்கு பந்தன். வாழ்க வாழ்க. கோபால் சரிதா வாங்க. கார்த்திகேயன் வாங்கய்யா. சரிதா? வந்துட்டேங்க ஐயா. சரி சரி பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் ஐயா மலரடிகள் போற்றி போற்றி. விண்ணிறந்தார் நீளம் வென்றவர் என்று மிக்கார் இருவர் கண் இறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று கண்ணரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. என் இறந்தார் அவர் யார் கண்ணதோ மின்னனின் அருளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தன்னருந்தாது இவர் என்பது அந்த நறுமணம் வீசுகின்ற திருவாசகமும் திருக்கோவையாரும். அந்த இவர் என்பது அங்க மணிவாசகரை குறிக்கும் என்று சொல்லி மணிவாசகர் தன்னருந்தாதாக அங்க சந்தன சோலையாகிய திருக்கழுக்குன்ற பெருமான் நினைத்து சிந்தனைக்குரிய சிவமாக தில்லை கூத்தனிடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அருளப்பட்டது இந்த திருச்சிற்றம்பல கோவையார் என்று பொருள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஒருத்தர் போன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காரு. 7094086891. கேட்டேன் லேடி அந்த அம்மா. அதான் 91 யாருன்னு கேட்டாரு. அதான் 691 891 அந்த அம்மா பேரு போடல. வரீங்களாமா? கார்த்திகேயன். சரி, கார்த்திகேயன் கூப்பிடுறீங்களா? கார்த்திகேயன் இன்னும் 2 பேர் இருக்காங்க ஐயா. அஸ்வின் வாங்க. அஸ்வின் யாருன்னு தெரியலையே. அவரு ரவிச்சந்திரன் அஸ்வினா யாருன்னு தெரியல. ரேவதி சுந்தர். ரேவதி அம்மா மைக் எடுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு மைக் வேலை செய்யல நினைக்கிறேன். கே ராஜி அத போயிட்டாங்க. சரி, முடிச்சிடலாம். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். ரயில்வே கிராமம் வேண்டாம் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, கேட்டுக்கிறேன்ட்டாங்களா? கார்த்திகேயன் இருக்காரா? எத்தனை பாட்டுங்க? 107 திருக்கோயில 107 107 107. கல்லூரி மனுக்கு ஆங்கிலத்தில் தான் முடியும். 107. கமல் சார்ந்து 30 மண்ணுன்னு கேட்கிற ஆள் அவரு. அதான் இங்க தன்னரன் சோலை இது. இங்க திருக்கோவையார்ல 107 107. கழுக்குன்றில் நின்று சேலம் குன்றில இருந்து பாடுங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தாரவர்
இறந்த நீலம் விண்டலர் என்று மிக்கார் இருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று தன்னரும் தாதிவ சந்தன சோலை பந்தாடுகிறார் நின்று தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று தன்னரும் தாதில சந்தன சோலை பந்தாடுகிற எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. முடிச்சலையா? வேற என்ன? ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியன் பாடிட்டுமாங்க ஐயா? பாடுங்கம்மா பாடுங்க. ரயில் போயிடுச்சா? போயிடுச்சுங்க ஐயா. சிவ சிவா பெருமானே. திருச்சிற்றம்பலம். விண்ணிறந்தார் நீலம் விண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழு குன்றில் நின்று தன்னரும் தாதிவர் சந்தன சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்னனின் அருளே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்று அந்த சந்தன சாந்தின் சுந்தரனாக திருக்கழுக்குன்ற பெருமானை திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி என்று நினைந்தால் அந்த பெருமான் என்ன செய்வான்? நம்மை தென்தில்லை மன்றினுள் அடி போற்றி இன்றனக்காரமுது அனாய் போற்றி என்று தில்லை கூத்தனிடத்திலே மணிவாசகரை சேர்த்த போல நம்மையும் சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி நன்றி வணக்கம். அடுத்து பொன்னூசல் வாங்க. சொக்கம்மாள் படிங்கம்மா. பொன்னூசல் படிங்க. 8வது பாட்டு. இருக்காங்களா? அடியேன் படிச்சடையா. நேரம் ஆயிடுச்சு. கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீது எழுந்து ஞாலம் மிக பரிய மேற்கொண்டு நமையாண்டா சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி குறித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம். அகம்புழையில் தான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. திருக்கதவம் அடைக்க வாங்க. சிவாய நமங்க ஐயா. படி ஐயா. நான் படிக்கிறேங்க ஐயா. அடியேன் படிங்க படிங்க. விடுமின் வெகு. சிவாய நமங்க. அத படிக்கிறேன். 8:45 திருச்சிற்றம்பலம். விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதுக்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கண்ணாழ்வான் புகழ்கலையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புழங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. சதானந்த ஐயா வாங்க. வாழ்த்து படிங்க.
போரூர் செண்பவல்லி அம்மா வாங்க. போரூர் செண்பவல்லி அம்மா வாங்க. மணிமேகலை அம்மா படிங்க, வாழ்த்து படிங்க, யாராவது படி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அக்துரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. வான்மையில் வளாது வெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்னு அந்த சைவ நீதி விளங்க வேண்டுமென்றால் இந்த திருமுறை தமிழோசையை நம்முடைய நடராஜன் ஐயா அவர்கள் வெறும் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை யூடியூப்லையும் ஏத்துறாரு. இதை பலகால் கேட்கணும். கேட்க 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 சிந்திக்கலாம், சிந்திக்க சிந்திக்க தெளியலாம், தெளிந்தால் நெட்டை கூடலாம். வாழ்க வாழ்க. அதனால பல பேர் கேட்டு அதை கேட்டு பழகணும். ஏதோ வந்தோம் பாடினோம் போயிடணும்னு இல்லாம அதை கேட்கவும் செய்யணும். அதை யூடியூப்ல போட்டு கேட்டீங்கன்னா அது நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டும், அது நமக்கு தெளிவை தரும். அதனாலே நெட்டை கூடலாம். வாழ்க வாழ்க. ஆறிரு தடத்தோல் வாழ்க படிச்சுட்டாங்களா ஐயா? அது பாடுங்க பாடுங்க, அந்த பாட்டு விட்டாங்கம்மா, படிங்க. ஆறிரு தடத்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூர் செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. இத்தனை செயலும் அடியார்களை வாழ்த்துவதற்கு நன்றி நன்றி. வணக்கம். நன்றிங்க. ஐயா நிறைய செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைய செஞ்சலாம். 34 பேர் இன்னைக்கு பதிவானாங்க. சிவபெருமான் சிவசிவ. சந்தோஷம். வாழ்க வாழ்க. நன்றி. திருவள்ளுவர் கருணை எண்ணி வைக்கிறோம். சிவபெருமான திருச்சிற்றம்பலம். திருக்கோயில் படிச்ச பொண்ணு இன்னைக்கு இதை பலகால் கேட்க 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 சிந்திக்கவும் தெளியவும் நெட்டை கூடவும் வாய்ப்பாகும். பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. முனுசாமி ஏதோ சொல்ல வராரு. வாங்க முனுசாமி ஐயா. பால் பாட்டு பாடல் தனந்தரும் நல்ல சத்தமா பாடுங்க. மைக் பக்கத்துல வச்சு பாடுங்க. தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய் இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. நன்றி ஐயா. சிவாயினம். ஐயா ஐயா பாடல் நான் மனப்பாடமே பண்ணிட்டுங்க ஐயா உட்காந்து. சந்தோஷம். பலகால் படிங்க. பாடல் வந்து மனப்பாடம் பண்ணிட்டேங்க ஐயா உட்காந்து இப்பவே. அற்புதம் அற்புதம் அற்புதம். நெஞ்சில் நிற்கும். விருப்பம் இல்லாத பொருள் நெஞ்சில் நிக்காது, விருப்பமான பொருள் தான் நெஞ்சில் நிற்கும். ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திறமை தமிழோசையில இன்னைக்கு ஒரு முத்தாய்ப்ப நாள்னு சொல்ல வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. சிவாய். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருக்கோவையார் என்னும் பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி உடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியிலும் பிறகு 9:50 திருத்தொண்ட தொகையும் பொன்னு வசூலும் பாடி ஆத்மார்த்த பூசை என்கிற தலைப்பின் கீழே அகபூசை நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் கூறியது போல
யூடியூப் பக்கத்துக்கு போய் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா அதான் அவங்க கருத்துக்களை பதிவு செய்யலாம். சந்தேகம் இருந்தா மீண்டும் கேட்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா யூடியூப்ல பார்க்க சொன்னார் ஐயா, பார்த்துட்டு அப்படியே விட்டக்கூடாது. அந்த கட்டவரில் மேல தூக்கி இருக்கோம், அந்த சிம்பிளுக்கு பார்க்கணும். எப்பயுமே யூடியூப் நீங்க பார்க்க, இப்ப உள்ள வர லிங்க் நீங்க பாக்குறீங்கன்னா வெறும் படத்தை மட்டும் தொட்டீங்கன்னா இங்கேயே காட்சி ஒளிபரப்பு செய்யப்படும், அங்க லைக் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணும், அந்த ப்ளூ கலர் லிங்க் இருக்கும், அது தொட்டீங்கன்னா யூடியூப் பக்கத்துக்கே போயிடும். அங்க போனீங்கன்னா மொத்தமே வந்துடும். அந்த இடத்துல கட்டவரில் மேல தூக்கி இருக்கிறது லைக்கு, கட்டவரில் கீழே வச்சிருந்தா அது அன்லைக்கு. அதுல போட்டுருங்க. போட்டுட்டு கீழே கமெண்ட்னு ஒண்ணு இருக்கும் பாக்ஸ், அது உள்ள போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதை அடிங்க. சிவாய நம்ம நடிங்க, இல்ல திட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க ஏதோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? ஆமா, ஆதரவு கொடுங்க. மனமார்ந்த நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருவள்ளுவர் கருணையினால் இன்னைக்கு 34 பேர். என் பிழைக்கை குறைந்த வேசருவேனை விடுதி கண்டார். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரல் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமை என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.